ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா 24 hours ஹெல்த்தி ஃபுட் சேலஞ்ச் தான் பார்க்க போகிறோம். ஹெல்த்தியான ஃபுட்டுலாம் நான் சாப்பிடுவேன்னா கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது, கண்டிப்பாக சாப்பிட மாட்டேன். வீட்டில் காய் எதனா செஞ்சாலே எனக்கு இறங்கவே இறங்காது. நம்ம ஏன் இன்றைக்கி அது ஒரு சேலஞ்சாக பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த சேலஞ்ச் எடுத்திருக்கேன். 24 hours ஒன்லி ஹெல்த்தி ஃபுட் தான் சாப்பிட போகிறோம். ஸோ எப்படி இருக்க போகுதுன்னு தெரில, அதுக்கான ப்ரிப்பரேஷன் எதுவுமே பண்ணல. இதுக்கப்புறமா தான் நான் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ வீடியோக்குள்ளே போயிட்டு கண்டினியூவாக பாருங்கள். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோடய சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதே மாதிரி ஏன்னா நான் சேலஞ்ச் வீடியோ இல்லை எதனா ஒரு வீடியோ போடணுன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அது கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக அந்த வீடியோ எடுத்து போடுறேன். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரைடேன்றதுனால ஆல்ரெடி புகை மூட்டமாக இருக்குது. ஸ்மோக்கி எஃபெக்டே தேவையில்லை நம்மளுக்கு, ஆல்ரெடி வீடியோ ஸ்மோக்கி எஃபெக்டில் தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட் தான் பார்க்க போகிறோம். பிரேக்ஃபாஸ்ட் ஆல்மோஸ்ட் 11:30 ஆகிடுச்சு டைமு. ஆனால் இப்போ தான் நான் பிரேக்ஃபாஸ்ட்டே சாப்பிட போகிறேன். ஸோ என்ன பிரேக்ஃபாஸ்ட் என்ன செய்யுது, கிச்சனில் என்ன இருக்குது இல்லைன்றதே எனக்கு தெரியாதுங்க. சரி இப்படியே போயிட்டு பார்ப்போம் என்ன பிரேக்ஃபாஸ்ட் செய்யலான்னு சொல்லிட்டு. நான் கிச்சனுக்கு வந்தோடனே கண்டுபிடிச்ச ஃபஸ்ட்டு விஷயம் பனானா, ரெட் பனானா. இந்த ரெட் பனானா ஒன்று சாப்பிட்டாலே வயிறு ஃபுல்லாகிடும்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் பண்ண போகிறோம். சிம்பிளாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி சாப்பிடுவோம். லெஸ்ஸி போட்டிருக்கோம். லெஸ்ஸி எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா திக்கான கேர்டில் நம்ம லெஸ்ஸி போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் ரெட் பனானா சொன்னால அந்த ரெட் பனானா ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு அதில் மேலே ஹனிலாம் போட்டு வச்சுருக்கேன். அதுதான் இன்றைக்கி நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட போகிறோம். இப்போ நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வந்தாச்சு. நான் ப்ரிப்பேர் பண்ண இந்த பனானாவும் அதுக்கப்புறம் இந்த லெஸ்ஸியும் எடுத்துகிட்டு வந்தாச்சு. டெய்லி இந்த மாதிரிலாம் ஹெல்த்தியாக சாப்பிடுவேன்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இன்னத்துக்கு இந்த டைமில் நான் என்ன சாப்பிட்ருப்பேன்னா ஒரு தோசை, சட்னி, இட்லி, சாம்பார் அந்த மாதிரி சாப்பிட்ருப்பேன். என் பக்கத்தில் ஒருத்தி உக்காஞ்சி என் வீடியோ பார்த்துட்ருக்கா. பனானா எப்போ கொடுப்பேன்னு சொல்லி பார்த்துட்ருக்கா. வா உள்ள வா, உள்ள வா. ஹாய் சொல்லு. ஹாய், எப்படி இருக்கீங்க கேளு. எப்படி இருக்கீங்க? சரி பனானா சாப்பிடலாமா? ஓகே இந்தா. இந்தா. டேஸ்டியா? எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? உள்ளவா உள்ளவா, தள்ளி வந்து உட்கார். அப்படி எப்படி இருக்கு பனானா? எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? பனானா ஹனி போட்டு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன். நல்லா தான் இருக்குது. ஒரு மாதிரி பனானாவே நல்லா தான் இருக்கும். அதில் ஹனி போட்டு சாப்பிட்றதுனால இன்னும் டேஸ்ட்டாக இருக்குது. டேஸ்டி சொல்லு, எப்படி சொல்லு. பனானா சாப்பிட்டு காலி பண்ணிட்டோம் ரெண்டு பேரும். இப்போ நெக்ஸ்ட் நாங்கள் லெஸ்ஸி குடிக்க போகிறோம். வேணாவா? டன் டன். மிச்சப்போ என்ன செய்யறதுன்னு தெரில. ஏன்னா இப்போவே கிச்சனில் சும்மா போய் பார்க்கும்போது ரெட் பனானாவும் இருந்துச்சு, ஹனி இருந்துச்சு. மேடம் கொண்டாரு இருங்க. ரெட் பனானாவும் ஹனியும் இருந்துச்சு. அதனால் அதை வச்சு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிட்டேன். அப்புறம் தயிர் இருந்துச்சு, அதை வச்சு லெஸ்ஸி பண்ணிட்டேன். இப்போ நம்ம லஞ்சுக்கு என்ன பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு லன்ச் டைம் அப்போ பார்ப்போம். ஓகே, மேலே தூக்கு, கை தூக்கு, ஹார்ட் வை. இப்போ ஆஃப்டர்நூன் டைம் ஆகிடுச்சு. நம்ம ஆஃப்டர்நூனுக்கு லன்ச் சாப்பிட போகிறோம். லஞ்சுக்கு நம்ம என்ன சாப்பிட போகிறோன்னா ரெட் ரைஸ் வித் காரக்குழம்பு, அதுக்கப்புறம் இது பன்னீர் ஃப்ரை, அதுக்கப்புறம் இது அவரைக்காய். இதுதான் நம்மளோட லஞ்ச். இதுதான் சாப்பிட போகிறோம் இன்றைக்கி. சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்கிறேன். அக்கா ப்ரிப்பேர் பண்ணா இந்த ஃபுட்டை. அது அவள் இப்போலாம் ஹெல்த்தியாக சாப்பிட ஆரம்பிச்சிட்டா.
அதனால் சரி அவகிட்டேருந்து லைட்டாக சுட்டுட்டேன் நான் சாப்பாடு மட்டும். அதனால தான் அந்த ப்ரிப்பரேஷன் அதெல்லாம் காட்டாமல் ஸ்ட்ரெயிட்டாக ஃபுட்டை மட்டும் காட்டிட்டேன். ஸோ வாங்க அதை சாப்பிட்லாம். இது ஹெல்த்தியாக இருக்கிறது எதுவுமே இவளுக்கு இறங்காது தானே பண்ணிட்டு சாப்பிடுந்தா. சாப்பிட்றியா? ப்ளீஸ் சாப்பிடு. ஹெல்த்தியாக இருக்கிறது இறங்கவே இறங்காது, எனக்கே இறங்காது. இருந்தாலும் இன்றைக்கி சேலஞ்சுனால அது சேலஞ்சாக எடுத்து நான் பண்ணின்னு இருக்கேன். பன்னீர் மட்டும் எடுத்து சாப்பிட்டுன்னு இருக்கா. அழகாக பன்னீர் அழகாக ஃப்ரை பண்ணிட்டா அதனால் அதை மட்டும் எடுத்து சாப்பிட்டுன்னு இருக்கா. சாப்பிட்டு முடிச்சாச்சு. பிளேட் ஃபுல்லாக காலி பண்ணிட்டேன். இந்த ஃபுட்டு சாப்பிட்றது ஒரு டிஃப்ரெண்ட்டான அனுபவமாக இருந்துச்சு. ஏன்னா நான் ரெட் ரைஸ்லாம் சாப்பிடவே மாட்டேன், அது சாப்பாடாக சாப்பிடவே மாட்டேன். அது சாப்பிடும் போது நல்லா இருந்துச்சு, ஆனால் ஒரு மாதிரி டேஸ்ட்டாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்நாக்ஸ் அப்போ மீட் பண்ணுவோம். அந்த உருட்டுற சவுண்டுக்கு காரணம் இவ தான். இந்த பாருங்கள், இதை எடுத்துகிட்டு உருட்டிகிட்ருக்கா. சின்னோ சாரி சொல்லு. சாரி 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 சாரி. லவ் யூ சொல்லு. லவ் யூ லவ் யூ. இப்போ ஸ்நாக்ஸ் டைம் ஆயிடுச்சு. நம்ம இப்போ ஸ்நாக்ஸுக்கு என்ன சாப்பிட போகிறோன்னா, ஹெல்த்தியாக நான் என்ன கொண்டு வந்திருக்கேன்னா, இந்த மிச்சம் இருந்த ரைஸில் தேங்காய் போட்டு சர்க்கரை போட்டு இது பண்ணியிருக்கேன். இந்த ரைஸ் மோஸ்ட்டாக எதுக்காக சாப்பிடுவாங்கன்னா, அது வயிறு ரொம்ப சீக்கிரமாக ஃபில் பண்ணிடும். ஒயிட் ரைஸ் கம்பேர் பண்ணும்போது இந்த ரைஸ் சீக்கிரமாக ஃபில் பண்ணிடும். அதுவும் இல்லாமல் ரொம்ப ஹெல்த்தியானது. அதனால தான் இந்த ரைஸ் சாப்பிடுவாங்க. இந்த டயட்டில் இருக்கிறவங்க, இந்த ஜிம்முக்கு போகிறவங்களாம் இந்த ரைஸ் சாப்பிடுவாங்க. ஸோ இது கூட நான் என்ன ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துன்னு வந்தேன்னா, பனானா ஸ்மூத்தி. இதில் என்னென்ன போட்டிருக்கேன்னா, பனானாவும் ஹனி, பால் இது எல்லாமே போட்டு நல்லா அரைச்சி திக்கான கன்சிஸ்டன்சியில் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதுதான் இந்த பனானா ஸ்மூத்தி. இப்போ இது ரெண்டும் தான் ஸ்நாக்ஸாக நம்ம இப்போ சாப்பிட போகிறோம். வாங்க சாப்பிட்லாம். சூப்பராக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது. ட்ரெயின்லலாம் போகும்போது இதெல்லாம் சேல் பண்ணுவாங்கள்ல, அப்போல்லாம் நான் கண்டிப்பாக அதை வாங்கி சாப்பிடுவேன். அவ்வளோ பிடிக்கும் எனக்கு. காலி பண்ணிட்டேன். 5 நிமிஷத்தில் காலி பண்ணியாச்சு. ஏன்னா அது எனக்கு அவ்வளோ பிடிக்கும், அதனால் 5 மினிட்ஸே போதும். அதனால் சாப்பிட்டு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்மூத்தி குடிப்போம். ஸ்மூத்தி ரொம்ப பழுத்த பழமாக பார்த்து போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி தான் 2 வாழைப்பழம் இருந்துச்சு வீட்டில். சரி அதை எடுத்து நான் ஸ்மூத்தியாக போட்டுட்டேன். இந்த மாதிரி டெய்லி ஹெல்த்தியாக சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது தான். ஆனால் அது நம்மளுக்கு இறங்க தான் மாட்டேங்குது. என்ன பிரச்சனைன்னு தான் தெரில. இந்த மாதிரி ஒரு சேலஞ்சாக எடுத்து பண்ணும்போது அது ஒரு சுவாரஸ்யமாக இருக்குது, நல்லா இருக்குது. அப்போ தான் இந்த மாதிரி இதெல்லாம் குடிக்கணும், இந்த மாதிரி இதெல்லாம் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி தோணுது. ஸ்மூத்தியும் காலி பண்ணியாச்சு. ரெண்டுமே சூப்பராக இருந்துச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம டின்னர் டைம் அப்போ மீட் பண்ணுவோம். இப்போ டின்னர் டைம் ஆகிடுச்சு. நம்ம டின்னர் தான் சாப்பிட போகிறோம். டின்னருக்கு நான் சிம்பிளாகவே முடிச்சிடலான்னு சொல்லிட்டு தோசை தான் பிளான் பண்ணேன். நீங்கள் கேட்கலாம், தோசையில் என்ன ஹெல்த்தி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. தோசையில் ஹெல்த்தி இல்லை, ஆனால் நம்ம உள்ளே வைக்கிற அந்த ஸ்டஃப் ஹெல்த்தியானதாக பண்ண போகிறோம். என்னென்னா நான் பண்ணியிருக்கிறது இந்த பாருங்கள், உள்ளே நான் ஸ்ப்ரெட்டு மாதிரி தடவிருக்கேன் அப்படியே. இது என்னென்னா பூண்டு கார சட்னி சொல்லுவாங்க. இந்த சட்னி நான் எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் உளுத்தம் பருப்பு இருக்குல்ல, அந்த பருப்பு போட்டு லைட்டாக வறுக்கணும். வறுத்து முடிச்சதுக்கப்புறமா பூண்டு இருக்குல்ல, நிறைய பூண்டு சேர்க்கணும். இதுக்கு கொஞ்சம் பூண்டு எடுத்துக்கோங்க. பூண்டு போட்டுட்டு அதையும் நல்லா வறுத்து முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு கொத்தமல்லி, புதினா, புளி லைட்டாக, அதுக்கப்புறம் 2 காஞ்ச மிளகா இருக்குல்ல, அதுவும் போட்டுட்டு அதுவும் நல்லா வதங்கணும். வதங்கி முடிஞ்சதுக்கப்புறம் இது எல்லாமே மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் வரும், அந்த மாதிரி அரைச்சிடணும். ஸோ திருப்பி நம்ம என்ன பண்ணுவோம், சட்னிக்கு லாஸ்ட்டாக தாளித்து ஊற்றுவோம்ல, அந்த மாதிரி ஊற்றுற மாதிரி திருப்பி எண்ணெய் ஊற்றி அதில் பருப்புலாம் போட்டு கருவேப்பிலலாம் வேணும்னா கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். நான் அந்த கருவேப்பிலலாம் ஆட் பண்ணலை, ஸோ அப்படியே முடிச்சிட்டேன். ஸோ அந்த டின்னர் தான் நம்ம இப்போ சாப்பிட போகிறோம். சாப்பிட்டு இன்றைக்கி இந்த சேலஞ்சை நம்ம முடிக்கிறோம். டேஸ்ட்டாக இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி உங்களுக்கு இது நான் சொல்கிறது உங்களுக்கு புரியல,
அப்படின்னா நீங்கள் ரெசிபி வேணும்னா கேளுங்க, நான் ரெசிபியும் உங்களுக்கு தனியாக செஞ்சு ஒரு வீடியோவாக போடுறேன், ஒரு ஷார்ட்ஸாக போடுறேன். ஓகேவா? தோசை தான் வந்து என்னோடய ஃபேவரட் டிஷ்ஷுன்னே சொல்லலாம். 3 வேளை தோசை கொடுத்தா கூட நான் சாப்பிடுவேன், அப்படிப்பட்ட ஆள் நான். அதனால் வந்து இந்த ஹெல்த்தி ஃபுட் இதில் வந்து தோசையை லைட்டாக அப்படியே ஆட் பண்ணிக்கினேன். நல்லாயிருக்கு. சட்னி வந்து ஒரு பூண்டு ஃப்ளேவர், புதினா, அதுக்கப்புறம் அந்த கொத்தமல்லி ஃப்ளேவர் எல்லாமே சேர்ந்து சூப்பராக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும். ஓகே, ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சிட்டேன் நான் தோசை சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன், இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எதுனா நான் இந்த மாதிரி ஒரு சேலஞ்ச் வீடியோ பண்ணணும்னு உங்களுக்கு ஆசை இருந்துச்சுன்னா அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் அந்த சேலஞ்ச் வீடியோ பண்ணுறேன். ஸோ இத்துடன் விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.